ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வியாழக்கிழமை. இன்றைக்கி அதிகாலையிலே 4 மணிக்கெலாம் நம்ம விளாக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கி என்னென்னலாம் நம்ம கிச்சனில் நான் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். மார்னிங் பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக ஒரு அடுப்பில் நான் சட்னிக்காக ரெடி பண்ணியிருக்கேன். இன்னொரு அடுப்பில் பார்த்திங்கன்னா டீ போட்டு ரெடியாக வச்சுருக்கிறேன். இன்றைக்கி என்ன சட்னின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கொத்தமல்லி புதினா இலை ரெண்டும் சேர்ந்து போட்டு தான் இன்றைக்கி சட்னி அரைக்கிறேன். இந்த சட்னி செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. ஒரு 10 ரூபாய்க்கு கொடுத்து நம்ம கொத்தமல்லி புதினா கேட்டு வாங்கினாலே நிறைய தர்றாங்க. அதை வச்சே ஒரு நேரம் நம்ம பொழுது போக்கிடலாம். இன்றைக்கி சமையல் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சமையல் தான் இன்றைக்கி பண்ணுறேன். இப்போ இந்த சட்னி எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்குறேன். அது வறுபட்டதுமே கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, 4-5 பூண்டு பல், சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக புளி, அப்புறம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஃபைனலாக கொஞ்சமாக தேங்காய் துருவல் அதையும் சேர்த்து வதக்கி ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டோம்னா டேஸ்டியான கொத்தமல்லி புதினா சட்னி ரெடி ஆயிரும். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அவளுக்கு ஊத்தாப்பம் தான் இன்றைக்கி ஊற்றி கொடுத்துருக்குறேன். ஏன்னா ஸ்கூலில் போய் 9 மணிக்கு சாப்பிட்றதுனால நம்ம நைஸாக ஊற்றி கொடுத்தோம்னா அது ட்ரை ஆயிரும். அதனால் இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் ஊற்றி கொடுத்தோம்னா கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கும். இப்போ அவளுக்கு ஸ்கூலுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டை டிஃபனில் எடுத்து வச்சிடலாம். தோசையும் புதினா சட்னியும் ஒரு பாக்ஸில் வச்சுருக்கிறேன். இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நேத்திக்கு என்னோடய ஹஸ்பண்ட்க்கு பர்த்டே. அவங்க ஆஃபீஸில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து கேக் கட் பண்ணியிருந்தாங்க. அதில் மீதமுள்ள கேக் கொஞ்சம் வீட்டுக்கு கொண்டு வந்திருந்தாங்க நைட்டு. அதில் தான் இன்றைக்கி ஒரு பீஸ் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது கேக் இல்லை ஆக்சுவலி. இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பால்கோவாலே செஞ்சு கேக்கு. அந்த கேக்கு தான் இன்றைக்கி கட் பண்ணியிருந்தாங்க. இது ஃபுல்லாகவே அவள் மட்டும் சாப்பிட மாட்டாள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி சாப்பிடுவாள். அதனால் இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி பேக் பண்ணியிருக்கிறேன். இப்போது பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் பாப்பாவுக்கு தலையெல்லாம் வாரி விட்டுட்டு வெளியில் வாசல்லாம் தெளித்து கோலம் போட்டு ரெடியாக அவளை போய் பஸ் ஸ்டாண்டில் போய் ஸ்கூல் பஸ் ஏற்றி விட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா டைம் 6:15 ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்ததுமே பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டும் எழுந்திரிச்சு அவங்களும் ரெஃப்ரெஷ் ஆகி வந்திருந்தாங்க. சரி 2 பேரும் டீ சாப்பிட்டுட்டே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் டீ ஊற்றிட்டுருக்கேன். அப்புறம் நியூஸ் சேனல் பார்த்துக்கிட்டே டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் 2 பேரும் பேசிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் டைம் பார்த்திங்கன்னா 7 o'clock மேலே ஆயிடுச்சு. சரி கடகடன்னு நம்ம லஞ்ச் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு லஞ்ச் வேலையை இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு சாதத்துக்காக தண்ணி வச்சுருக்கேன் அடுப்பில். உலையும் கொதிச்சிருச்சு. அடுத்து இன்றைக்கி என்னென்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வாழைப்பூ வாங்கியிருந்தேன் இல்லையா, அதில் மீதம் பாதி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இதை ஹஸ்பண்ட் கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போதே இதை கை பார்த்துட்டேன். அதாவது உள்ள நரம்பு அந்த தோல் இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குருத்து கிடைக்கும். இந்த குருத்து அப்படியே சாப்பிட்லாம். இது யாருக்கெல்லாம் பிடிக்கும்? இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. 90s கிட்ஸாக இருந்தீங்கன்னா இது எல்லாருக்குமே பிடிக்கும் தான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேறு என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கிறேன். அப்புறம் 3 வாழைக்காய், வெங்காயம், தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் ஒரு 5-6 அப்பளம் எடுத்து வச்சுருக்கிறேன். இது உளுந்து அப்பளம். அதுதான் இன்றைக்கி இந்த அப்பளத்தை வச்சு தான் இன்றைக்கி மெயின் டிஷ்ஷே, ஒரு சூப்பரான டிஷ் நம்ம பண்ண போகிறேன். அடுத்து சாதத்துக்கு பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்சுருக்கிறேன். இப்போ ஒலை கொதிச்சு இப்போ டக்குன்னு அரிசியை போட்டு விட்டுறலாம். இப்போ அரிசி போட்டுட்டேன். இது ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ டக்குன்னு நம்ம அந்த எடுத்து வச்ச காய்கறிகளை நம்ம வெட்டி வச்சிடலாம். பாப்பாவை ஸ்கூல் பஸ் ஏற்றி விட்டுட்டு வரும்போது தான் பால் வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி தயிருக்கு முதல்ல பாலை காய்ச்சி வச்சிடலான்ட்டு ஒரு அடுப்பில் பாலையும் வச்சுட்டேன். அப்புறம் இந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாழைக்காய் புட்டு தான் செய்ய போகிறேன். அதுக்காக இன்றைக்கி வாழைக்காய் வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஞாபகத்தில் ஒரே ஒரு வாழைக்காய் மட்டும் தோலெல்லாம் சீவிட்டேன். சரி பரவாயில்ல இருக்கட்டும். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே வேக வச்சுட்டேன். அப்புறம் இந்த சைட் பை சைடில் இந்த வாழைப்பூவையும் வெட்டி மோரில் போட்டு வச்சுருக்கிறேன். அப்படின்னா தான் அது கருக்காமல் இருக்கும். இப்போ வாழைக்காயும் நல்லா வெந்துருச்சு. இது ரொம்ப வெந்துடக்கூடாது. ஒரு சும்மா அரைவேக்காடு மட்டும் வெந்தால் போதும். ஏன்னா இதை நம்ம திருவி தான் இந்த பொரியல் நம்ம செய்ய போகிறோம். வாழைக்காய் பொடி மாசு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வாழைக்காயெல்லாம் எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். அடுத்து இந்த கடாயில் பார்த்தீங்கன்னா நான் அந்த வாழைப்பூ வெட்டி வச்சுருந்தேன் இல்லையா, அதை முதல்ல பொரியல் செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு ஆயில் விட்டு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்குறேன். இது நல்லா பொரிஞ்சதுமே 1 ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து விட்ருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. அடுத்து வத்தல். காரத்துக்கு வத்தல் தான் இன்றைக்கி.
அது நல்லா பொரிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ இது நல்லா வதங்கினதும் வெட்டி வச்ச அந்த வாழைப்பூவை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ மோரில் போட்டு வச்சனால பாருங்கள் நல்லா ஒயிட்டாகவே இருக்குது, கருத்து போகலை. இது நல்லா வெந்து வரட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மெயின் டிஷ் அப்பளத்தை வச்சு செய்ய போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி இப்போ காய்கறிலாம் பயங்கர ரேட்டாக இருக்குதுங்க. அதனால் ஒன்றுமே பக்கத்தில் போய் வாங்க முடியல. எதுவுமே காய்கறிகள் அது மாதிரி நம்ம எங்கேயாவது ஊருக்கு போயிட்டு வருவோம், வீட்டில் இருக்கிறத வச்சு எதாவது செய்வோன்னு பார்ப்போம். ஆனால் வீட்டில் எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம இந்த அப்பளம் மட்டும் இருந்தால் போதுங்க. இதை வச்சு சூப்பரான ஒரு குழம்பு செய்யலாங்க. ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 20 நிமிஷத்துலேயே இந்த குழம்பு ரெடி ஆயிரும். செம சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நெக்ஸ்ட் டைம் அடிக்கடி இதை செய்யுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணணும். இப்போ அதைத்தான் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதை வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெயில் ஊற்றிருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் நீங்கள் சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மசாலாவுக்கு என்னென்ன சேர்க்குறேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 4 ஸ்பூன் வந்து வரமல்லி, அதாவது கொத்தமல்லி விதை, கொரியண்டர் சீட்ஸ் இதுதான் வந்து சேர்க்குறேன். இதை லைட்டாக வறுத்துக்கலாம். இது கூட வந்து காரத்துக்கு ஒரு 10லேருந்து 12 மிளகாய் வத்தல் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கலராக வேணும்னா நீங்கள் கூட ஒரு காஷ்மீரி மிளகாய் வத்தல் கூட சேர்த்துக்கலாம். நான் நார்மல் மிளகாய் வத்தல் தான் சேர்த்துருக்குறேன். அப்புறம் கூடவே வந்து 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் கடலைப்பருப்பும் 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பும் சேர்த்துருக்குறேன். இதுவும் நல்லா வறுபடட்டும். இந்த மசாலா வறுக்கும்போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, மிதமான தீயில் வச்சுக்கோங்க. ஏன்னா அது கருகிடக்கூடாது. கருகிருச்சுன்னா உங்களுக்கு குழம்பு வந்து கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. அதனால் கருகாமல் இந்த மாதிரி மிதமான தீயில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இதெல்லாம் வறுபட்ட உடனே ஃபைனலாக கொஞ்சமாக, அதாவது ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஏன்னா வெந்தயம் அதிகமாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் கசப்பேறிடும். அதனால் நம்ம தாளிக்கும் போதும் வேறு வெந்தயம் சேர்ப்போம். அதனால் கொஞ்சமாக மட்டும் வெந்தயம் சேர்த்து அதையும் கூட சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த ஸ்பைசஸ்லாம் சேர்த்து நம்ம வறுக்கும்போது பார்த்திங்கன்னா அப்பா ஸ்மெல்லு வீடே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப மணமாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் என்ன செய்கிறேன்னு வந்து கேட்டாங்க. செம்மையாக இருந்துச்சு ஸ்மெல்லு. இந்த குழம்புக்கு வந்து நமக்கு இதுதான் மசாலா, வேறு எந்த ஒரு பொடிகள் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. அப்புறம் இன்னொரு அடுப்பில் வச்சுருந்தா அந்த வாழைப்பூவும் வந்து வெந்து வந்துருச்சு. இதில் வந்து ஃபைனலாக கொஞ்சமாக உப்பு, இந்த பொரியலுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கிறேன். அப்புறம் கூடவே வந்து கொஞ்சமாக தேங்காய் துருவல் இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டா வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிரும். இப்போ இந்த மசாலாவும் நல்லா வறுபட்டுச்சு. இதை வந்து ஃபேனில் ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து இந்த பேனில் வந்து குழம்பு தான் செய்ய போகிறேன். இதுக்கு வந்து நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். நல்லெண்ணெயில் செஞ்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அதாவது கல்யாண வீட்டில் நம்ம வத்த குழம்பு சாப்பிட்றோம் இல்லையா, அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கடாயில் பார்த்தீங்கன்னா வாழைக்காய் புட்டு, அதாவது வாழைக்காய் பொடி மசாலா தான் செய்ய போகிறேன். 2 பாத்திரத்துலேயும் கொஞ்சம் கடுகு சேர்த்தாச்சு. இப்போ இந்த வாழைக்காய் பொடி மாசுக்கு வந்து கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக சீரகம், ஒரு வத்தல், கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் ஒரு வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. அடுத்து குழம்புக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்குறேன். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். வாழைக்காய்க்கு வந்து வெங்காயம் வதங்கிருச்சு. இந்த வேக வச்ச வாழைக்காயில் தோலை உரிச்சிட்டு அந்த வாழைக்காயை துருவி வச்சுருந்தேன், அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுத்து குழம்புக்கு வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 வத்தல், ஒரு 5 பூண்டு பல் சேர்த்துருக்குறேன். கூடவே வந்து ஒரு 1.5 பெரிய வெங்காயம் அதையும் வெட்டி கூட சேர்த்துருக்குறேன். இதில் சின்ன வெங்காயம் சேர்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்பு. நான் இப்போ சின்ன வெங்காயம் இல்லை என்கிட்ட, அதனால் நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்குறேன். ஏன்னா இதை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் பண்ணுறோம். வெங்காயம்லாம் இப்போ படு ரேட்டாக இருக்குதுங்க. அதனால் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன். அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்தாச்சு.
அடுத்து இந்த வாழைக்காய் பொடி மாஸ் அதுலேயும் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்தாச்சு. அப்புறம் குழம்புக்கு வந்து இன்றைக்கி ஒரே ஒரு தக்காளி தான் நான் எடுத்துருக்கிறேன். தக்காளிலாம் கிலோ 70 ரூபா விற்கிது. அதனால் இந்த குழம்புக்கு ஒரு தக்காளி போதும், சும்மா வாசத்துக்காக மட்டும்தான். அது நல்லா வதங்கட்டும். இங்கே வாழைக்காய் பொடி மாசுக்கு ஃபைனலாக கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்து கிளறி விட்டுட்டேன். இந்த பொரியலும் வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், வாழைப்பூ பொரியலும் ரெடி ஆயிடுச்சு, வாழைக்காய் பொடி மாசும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த மசாலா எல்லாம் ஆறிடுச்சு. அதை வந்து இந்த மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து நம்ம நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கொரன்னு இருந்தால் போதும். இது மாதிரி அரைச்சா போதும், நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த அரைச்ச மசாலாவை குழம்புல அப்படியே சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து விட்டுட்டு ஒரு லெமன் சைஸ் வந்து புளி வந்து ஊற வச்சுருந்தேன். அந்த புளியையும் வந்து கெட்டியாக கரைச்சி இந்த குழம்புல ஊற்றி விட்டுடலாம். இந்த குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா திக்காக கெட்டியாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்து சைடில் பார்த்தீங்கன்னா நான் அப்பளம் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலி இதில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கிறோம் இல்லையா, அப்போவே வந்து இந்த அப்பளத்தை வந்து பொரிப்பாங்க. ஆனால் நல்லெண்ணெயில் பொரிச்சோம்னா கொஞ்சம் கசப்பாக இருக்கும், அது எனக்கு பிடிக்காது. அதனால் நான் இந்த பக்கம் அடுப்பில் வந்து கடலெண்ணெய் ஊற்றி அதில் அப்பளத்தை பொரிச்சு வச்சுக்கிட்டேன். அப்புறம் குழம்பு இப்போ வந்து கொஞ்சம் கெட்டியாக வந்த உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் அதுதான் சேர்த்துருக்குறேன். இந்த வெல்லம் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த குழம்பு வந்து கொஞ்சம் அதில் உள்ள இந்த எரிப்பு, புளிப்பு எல்லாமே, இந்த வெல்லம் எல்லாமே வந்து நல்ல ஒரு சூப்பரான காம்பினேஷனில் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நான் அந்த பொரிச்சு வச்ச அப்பளத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நொறுக்கி அதையும் கூட சேர்த்து விட்டுட்டேன். இப்போ இந்த குழம்புல வந்து இந்த அப்பளம்லாம் நல்லா ஊறி வரணும், அந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ இன்னும் குழம்பு நல்லா வத்தி வரணும், நல்லா திக்காகணும். ஃபைனலாக ஒரே ஒரு அப்பளம் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ உடனே செஞ்சு உடனே சூடாக, ஒரு சிலர்லாம் மதியம் சாப்பாடு செஞ்சு உடனே சாப்பிடுவாங்க சூடாக. அப்படி சாப்பிடும்போது லாஸ்ட்டாக வந்து அதை லைட்டாக தூவி அப்படி போட்டு இப்படி சாப்பிட்டோன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும், கொஞ்சம் இந்த மாதிரி அப்பளம் ஊறியும் இருக்கும், சாப்பிட வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக தான் எடுத்து வச்சுருக்கேன். இது உங்ககிட்ட காமிக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி எடுத்து வச்சேன். இப்போ இதையும் நான் கூடவே சேர்த்து விட்டுறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து மதியம் தான் சாப்பிடுவாங்க, அதுக்குள்ளே எல்லாமே வந்து ஊறி போயிடும். இப்போ பாருங்கள், நல்லா ஓரளவு நல்லா திக்காக வந்துருச்சு, செம்ம சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே நாக்கில் எச்சி ஊறுது இல்லையா? இந்த குழம்புக்கு தொட்டுக்கடை எதுவுமே தேவையில்லைங்க, வெறும் குழம்பே போதும். இருந்தாலும் இது கூட அவிச்ச முட்டை வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த வாழைக்காய் பொடி மாசும் வாழைப்பூ பொரியலுமே செம்ம காம்பினேஷன், சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒரு 10 ரூபா அப்பளம் இருந்தாலே போதும், வீட்டில் உள்ள மசாலா ஜாமானை வச்சுட்டு ஈஸியாக ஒரு 15 நிமிஷத்தில் சூப்பராக குழம்பு ரெடி பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எனக்கும் ஹஸ்பண்டுக்கு வந்து தோசை தான் ஊற்றியிருக்கிறேன். இந்த தோசை கூட வந்து காலையில் அரைச்ச மல்லி சட்னி தான். நான் மல்லி சட்னிலாம் தாளிக்கலை, நான் ஏற்கனவே நம்ம ஆயில் விட்டு தானே வதக்கியிருக்கோம், அதனால் தாளிக்காமல் தான் அப்படியே நாங்கள் சர்வ் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.